வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியங்களில் 15 கீழ்கணக்கு நூல்களும் அதோடைய நூலாசிரியர்களையும் நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா, இப்போ ஒரே வேர்டு வந்து பல இடங்களில் வரும். இப்போ 40, 50 இந்த மாதிரியான வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பல தடவை வர்றதால கொஞ்சம் ஷார்ட்கட் வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதோடைய ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நாலடியார், சமண முனிவர். நாலடியார் சமண முனிவர். முனிவர்னாலே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஒரு 4 அடியில நமக்கு கருத்து சொல்லுவாங்க. நாலடியில ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஸோ நாலடியார்னா சமண முனிவர். செகண்ட் ஒன் நான்மணி கடிகை, விளிம்பி நாகனார்னு இருக்கு. ஸோ நாகனார், நாகப்பாம்பு என்ன பண்ணும், நம்மளை வந்து கடிச்சிரும் இல்லையா? ஸோ கடிகைனாலே கடிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நாகப்பாம்புடைய தலையில வந்து மணி இருக்கும் அப்படின்லாம் சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நாகப்பாம்பு தலையில மணி இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நாகப்பாம்பு கடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஷார்ட்கட் வச்சாலும் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் இன்னா 40 கபில. இதை நம்ம பல தடவை படிச்சதால நமக்கு மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம இதுக்கு ஷார்ட்கட் வேண்டாம் நமக்கு. ஃபோர்த் ஒன் இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இப்போ இந்த பூதங்களுக்கிட்ட உள்ள ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பூதங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுங்களுக்குள்ள ஒரு ஸ்வீட்டா இனிமையா பேசிக்குங்க. ஸோ பூதம் ஜெயந்தனார்னாலே இனியவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பூதம்லாம் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுங்களுக்குள்ள ஸ்வீட்டா இனியவையா பேசிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபிஃப்த் ஒன் களவழி 40. ரைட்டர் யாருன்னா பொய்கையார். ஓகேவா? ஸோ வந்து இப்போ களவழினாலே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, களவாணி படம். களவாணி படத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார், நிறைய பொய் சொல்லுவார். ஸோ வந்து பொய்கையார். களவழினாலே அது வந்து பொய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் கார் 40 கண்ணன் கூத்தனார். காரில் போகும்போது ஏதாவது பேசிக்கிட்டு சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டே போனோன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, காரில் போகும்போது என்ன கூத்தடிச்சிட்டு வரீங்க, கம்மனு வாங்க அப்படின்னுவாங்க. ஸோ கார்னாலே கூத்தனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் ஒன் ஐந்தினை 50 மாறன் பொறையனார். 5 திணைகளை 50 நாள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாறன் மாதிரி ஆயிடலாம். மாறன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கொஞ்சம் வீரமா இருக்கிறவங்க, துணிச்சலா இருக்கிறவங்களெல்லாம் வந்து மாறன்னு சொல்லலாம். ஸோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன் இப்போ, 5 திணைகளை 50 நாள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல வீரமா இருக்கலாம். அதுவே இப்போ 9th ஒன் பாருங்களேன், 5 70. அதே 5 திணைகளை 70 நாள் சாப்பிட்டீங்கன்னா மூதாட்டியா ஆயிடுவீங்க. ஸோ மூவாதியார் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 8th ஒன் பாருங்க, திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். கண்ணன்னா யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு 50 வகையான மொழி தெரியும். லார்ட் கிருஷ்ணாவுக்கு எத்தனை வகையான மொழி தெரியும்? 50 வகையான மொழி தெரியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th ஒன் திணைமாலை 150 கனிமேதாவியார். ஏலாதியுடைய நூலாசிரியரும் கனிமேதாவியார் தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதிமேதாவி அப்படின்னு சொல்லுவோமா? ஏலாதி அதிமேதாவி. ஓகேவா? 10th ஒன் அது வந்து திணைமாலை 150. இந்த மாதிரி வந்து மேதாவியா இருக்கிறவங்களுக்கு மாலை அணிவிச்சு பெருமைப்படுத்துவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th ஒன் திருக்குறள். நூலாசிரியர் திருவள்ளுவர். இதுக்கு நமக்கு வந்து ஷார்ட்கட்டே தேவையில்லை. வாங்க 13th ஒன் போகலாம். திரிகடிகம் நல்லாதனார். திரிகடிகம்னா என்ன? சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த ஒரு கலவை தான் நம்ம திரிகடிகம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜீரணம் ஆகிறதுக்காக நமக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நல்ல மருந்து. நம்ம உடம்பு வந்து குணப்படுத்துறதுக்கு, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம திரிகடிகத்தை சாப்பிடணும் இல்லையா? ஸோ திரிகடிகம் நல்லாதனார். ஓகேவா? 14th ஒன் பாருங்க, ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுக்கு என்ன ஷார்ட்கட்டுனா, கோவைனாலே ஒரு பெரிய சிட்டி, பெருவாயின் பெரிய சிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கோவை சரளாவுக்கு பெரிய வாய் இருக்குன்னு ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கோங்க. 15th ஒன்னுக்கு பழமொழி 400 முன்றுரை அறையனார். இதுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா எனக்கு கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. 16th ஒன்னு சிறுபஞ்ச மூலம் காரியாசன். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். காரினா யாரு? கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தவங்க. அவங்களோட மக்களுக்கு சின்னதா பஞ்சம் வந்தாலே போயிட்டு உதவி செஞ்சிருவாங்க. ஓகேவா? சிறு பஞ்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு காரி கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தவங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 17th ஒன்னு முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார்.
முதுமைனாலே என்னது, ஒரு வயசு வந்துடும், அப்படியே ரொம்ப கிழவனா போயிடுவாங்க. ஸோ கிழார், முதுமைனாலே கிழார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18th ஒன்று கைநிலைன்னு சொல்லுவாங்க, புள்ளங்காடனார். ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்கு, கை. இங்க என்ன இருக்கு, புல்ல அப்படின்னு இருக்கு. ஸோ கைப்புல்ல அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கைப்புல்ல இன்னும் ஏன் யோசிக்கிற? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.